ஜின்களை பற்றி இன்னும் இனி பொழுதும் நம்மளில் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நம்மளில் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு பேரில் நிறைய சவால்களை மேற்கொண்டுட்டு தான் வர்றாங்க. ஜின்களை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு வர்றோம். அதில் இந்த தலைப்பையும் பார்க்கலாம், ஜின்களும் அதன் பணிகளும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் குர்ஆன் பேசுகிறேன். இஸ்லாத்தின் பார்வையில் ஜின் இனம் தனித்துவமான தனி இனம் இல்லை, அதில் பல வகைகள் இருக்குது. ஜின்களில் பெரிய பெரிய மலைகளை குடைந்து கட்டிடம் கட்டுபவர்களும் இருக்காங்க, ஆழ்கடல் சென்று முத்துக்குளிப்போரும் இருக்காங்க, சங்கிலியால் விலங்கிடப்பட்ட ஜின்களும் இருக்காங்க. இது எல்லாமே மாமனிதரான சுலைமான் நபிக்கு மட்டுமே வசப்படுத்தி கொடுத்தோம். சுலைமான் நபி என்கிறவர் 1,24,000 தூதர்களில் ஒருவர். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கொடுக்கப்பட்டது. நபி சுலைமானுக்கோ எவ்வளவு பெரிய ஜின்களையும் அடக்கி ஆளும் திறமை கொடுக்கப்பட்டது. இதில் வாயில்லாத பூச்சி மற்றும் விலங்குகளிடம் பேசும் ஆற்றலும் தரப்பட்டது. சுலைமான் நபி விரும்பிய ஆசைப்பட்ட பெரிய பெரிய பள்ளிவாசல்களையும் சிற்பங்களையும் நீர் தடாகங்களையும் மனிதர்களால் சாதிக்க முடியாத பல கட்டுமான பணிகளையும் செய்து முடிக்க ஜின்கள் பலர் இருந்தன. மேலும் ஆழ்கடல் சென்று உலகில் எங்கும் கிடைக்காத அளவிற்கு முத்துக்கள், பவளங்கள் மற்றும் விலைமதிக்க முடியாத பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்க இன்னொரு இனமும் இருந்தார்கள். அந்த ஜின் இனத்திற்கு ஆழ்கடலில் வாழும் ஜின்கள் என்று பெயரும் உண்டு. ஜின்கள் 3 வகைகள் உண்டு. 1. கட்டடம் கட்டுபவர்கள். மனிதர்களால் சாதிக்க முடியாத பல அபாரமான சக்திகளை தேர்ச்சி பெற்ற ஒரு வகை ஜின் இனமும் உண்டு. 2. முத்துக்குளிப்போர். கடலுக்கு அடியில் மீன்களை போன்று சகஜமாக சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். 3. சங்கிலியால் விலங்கிடப்பட்ட ஜின்கள். இவர்கள் சுலைமான் நபிக்கு கூட கட்டுப்பட மாட்டார்கள். இவர்கள் அடங்கா பிடாரி ஜின்கள் என்று குறிப்பிடத்தக்கது. ஜின்கள் இனத்தில் ஒரு நாள் சுலைமான் நபி யமன் நாட்டில் சிம்மாசனத்தை யார் பாலஸ்தீனில் உள்ள மாளிகைக்கு கொண்டு வருவார் என்று கேட்டார். ஜின்களில் பலம் பெற்ற இப்ரித் கூறியது, நீங்கள் உங்கள் இடத்தில் இருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன். அதற்கு நான் சக்தி உடையவன், நம்பிக்கையுடையவன் என்று கூறியது. அது சுலைமான் நபி சாதாரணமாக கேட்ட கேள்வி இல்லை. எல்லா ஜின் இனத்தாரின் தலைவர்களை ஒன்று கூட்டி மஷூரா செய்யும் போது கேட்கப்பட்ட கேள்வியாகும். மஷூரா என்பது மீட்டிங் என்று அர்த்தம். ஜின்களில் பறக்கும் ஜின்கள், மனிதர்கள் போல் வாழக்கூடிய ஜின்கள் என பலர் இருக்கிறார்கள். ஜின்கள் மனிதனை கொல்லாது. ஏனென்றால் மனிதனுக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ந்து வானவர்கள் உள்ளன. அல்லாஹ்வின் கட்டளையோடு காப்பாற்றப்படுகின்றன. அல்லாஹ் நாடினால்தான் அனைத்தும் நடக்கும். அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. ஜின் மனித உடலில் புகுந்து ஆட்டம் போடுகிறது என்று நம்பினால், உங்கள் ஈமான் பறிப்போனால், இணை வைத்தால், உங்களுடைய இரையச்சம் சுக்கு நூறாக சிதறினால் நரக படுகொலியில்